அடுத்து நாம் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த நிகழ்வு அரங்கேற இருக்கின்றது. அன்று கிராத் தொகையின் அடிநாதத்தில் கிளம்பிய ஹிதாயத் இருக்கிறது என்ற ஆரம்ப வசனம் கற்றலையே தலையாய மார்க்கமாய் கொண்டெழுந்த இஸ்லாமிய மார்க்கம். அந்த அரபு வசனத்தின் அர்த்தம் தான் என்ன? ஓதுவீராக, படிப்பீராக, வாசிப்பீராக, கற்பீராக, இதைவிட வேறென்ன வேண்டும்? ஆகவே இஸ்லாத்தின் நல்ல கருத்து கொப்பளங்களை எடுத்து வீசுகின்ற இதழாக, இஸ்லாமிய இலக்கிய குரலாக இந்த புஷ்ரா இதழ் உங்கள் கரங்களில் கவர்ந்து கொண்டிருக்கின்றது. மாதாந்தம் வெளிவருகின்ற அந்த இதழினூடாக இஸ்லாமிய தூய வடிவிலான இஸ்லாத்தை அறிந்து கொள்ள ஒரு நல்ல வழி ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் மௌலவி ஏஎல் பத்ருதீன் அவர்கள். அடுத்து மாறுங்கள் மௌலானா மௌலவி ஏஎல் பத்ருதீன் அவர்களே, ஆழ்கடலில் ஓடி சுழியோடி கடைந்தெடுத்த இஸ்லாமிய சாதத்தை தாருங்கள் என்று கேட்டுக் கொள்கிறோம். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد صلى الله عليه وسلم الذي تنحل به العقد وتنفرج به الكرب وتقضى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الغمام وجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அசையத் யூசுப் கோயா தங்கள் நாயகம் அவர்களே, அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அசையத் புர்ஹான் தங்கள் நாயகம் அவர்களே, உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என் பேச்சின் விளக்கத்தை துவக்க முன்னால் இஸ்லாத்தின் அடிப்படையான சில விதிமுறைகளை உங்களுக்கு சொல்வது பொருத்தம் என்று கருதுகின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபகுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்று எதை உங்களுக்கு சொன்னார்களோ அதை எடுத்து நடங்கள். உங்களுக்கு எதை தடுத்தார்களோ அதிலிருந்து விலகி இருங்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு சொன்ன கட்டளை இது. எதை எடுத்து நடக்க வேண்டும், எதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் நமக்கு சொன்ன கட்டளை, அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சொன்னவைகளை எடுத்து நடங்கள், விலக்கியதிலிருந்து தவிர்ந்து இருங்கள்.
எந்த ஒன்றை அவர் நமக்கு செய்யக்கூடாது என்று விளக்கவில்லையோ அதை செய்யக்கூடாது என்ற தடை நமக்கு கிடையாது. ஒன்றை செய்வதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்பதற்கு முதல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடை செய்திருக்கிறார்களா என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். செய்வதற்கான ஆதாரத்தை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக தேட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரவில்லை. அல் ஹலாலு மா ஹல்லல்லாஹ் வல் ஹராமு மா ஹர்ரமல்லாஹ் வமா சகத அன்ஹு ஃபஹுவ ஆஃபுன். இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்த விதிமுறை. ஒன்று ஹலாலாக இருக்க வேண்டுமாயின் அல்லாஹு தஆலா அதை ஹலாலாக்கி இருக்க வேண்டும். ஒன்று ஹராமாக இருக்க வேண்டுமாயின் அதனை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்க வேண்டும். ஒன்றை ஹலால் என்றும் ஹராம் என்றும் சொல்லாமல் விட்டால் அது மன்னிக்கப்பட்டது, அதை நாம் செய்யலாம். இதை மீறி தன்னுடைய விருப்பப்படி ஒன்றை ஹலால் என்றோ ஹராம் என்றோ சொல்ல இவருக்கும் உரிமை கிடையாது. வலா தஸிஃபு அல்ஸனத்துக்கும் ஹாதா ஹலாலுன் வ ஹாதா ஹராமுன் லிதஃப்தரு அலல்லாஹில் கதிப். நீங்க விரும்பின மாதிரி இது ஹலால் இது ஹராம் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி சொல்வது அல்லாஹ் மீது நீங்கள் செய்கின்ற படுதூறும். அல்லாஹ் மீது யார் படுதூறு செய்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் ஜெயம் பெற முடியாது. ஹலால் ஹராம் என்று கூறுகின்ற உரிமை அல்லாஹ்வுக்கும் அவருடைய திருத்தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் உண்டு. குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து சட்டங்களை விளங்கி எடுத்து இது ஹலால் ஹராம் என்று சொன்னது மாத்திரம்தான் இமாம்கள் பணியை தவிர அவர்கள் சுயமாக ஒன்றை ஹலாலாக்கவோ ஒன்றை ஹராமாக்கவோ கிடையாது. இஸ்லாத்தின் பார்வையில் ஒன்றை செய்வதற்கு ஆதாரம் தேட வேண்டிய அவசியமில்லை, செய்யக்கூடாது என்பதற்குத்தான் ஆதாரம் தேட வேண்டும். இந்த முறை இஸ்லாத்தில் மாத்திரமல்ல, பொதுவாக நடைமுறையில் இதுதான் உண்டு. ஒன்றை செய்பவன் ஆதாரம் தேட வேண்டியதில்லை, தடுப்பவன் தான் அதற்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும். ஒரு வட்ட வழி கிடக்கிறது, ஒருவன் போய் ஒரு குடிலை கட்டுகிறார். குடிலை கட்டுவதை என்று இன்னொருவன் தடுக்கிறார். அப்போது இவன் கேட்கிறான், காரணம் என்ன? இது என்னுடைய பூமி, உன்னுடைய பூமி என்பதற்கு ஆதாரம் என்ன? இதோ இருக்கிறது பத்திரம். ஏற்றுக்கொள்கிறான், விலகிக் கொள்கிறான். இது நியாயம். பத்திரம் காட்டவில்லை, நியாயமும் சொல்லவில்லை, நீ இவரத்தில் கட்டக்கூடாது என்றால் அதற்கு என்ன பொருள்? சண்டித்தனம். இதுதான் இன்று நடக்கிறது. ஒன்றை செய்வதற்கு அல்லாஹ் ஆதாரம் தேட வேண்டியது, ஒன்றை செய்கிறவன் ஆதாரத்தை காட்ட வேண்டிய பொறுப்பு அவனுக்கு ஒருபோதும் கிடையாது. ஒரு நிரபராதி தான் நிரபராதி என்பதற்கு ஆதாரம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. யார் குற்றம் சுமத்துகிறானோ அவன்தான் நீ குற்றவாளி என்பதற்கு ஆதாரம் காட்ட வேண்டும்.
ஒன்றை நாம் செய்கிறோம். அந்த செயல் தீமையானதாக இருக்கக்கூடாது, ஒழுக்கக்கேடானதாக இருக்கக்கூடாது, பயங்கரமானதாக, பயங்கரத்தை தூண்டக்கூடியதாக, தகமையை தூண்டக்கூடியதாக இருக்கக்கூடாது. இப்படியான ஒரு செயல் புதிதாகவோ அல்லது நடைமுறை ஊடாகவோ ஒருவன் செய்வதில், தோற்றுவிப்பதில் தடை கிடையாது. புதிய செயலை, ஒரு நன்மையை நாடிய ஒரு செயலை, அது வணக்க வழிபாடா இருந்தாலும் சரி, வேறு ஏதுவாக இருந்தாலும் சரி, அதை உருவாக்குவதற்கு இஸ்லாம் தடை விதிக்கவில்லை. அப்படி தடை இருந்தால் நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை பாடசாலைகளை இழுத்து மூட வேண்டும். பல்கலைக்கழகங்களுக்கு செல்வதை தடுக்க வேண்டும். புத்தகங்கள், கவிதைகள் எழுதுவதை தடுக்க வேண்டும். தொழில் துறைகளை உருவாக்குவதை தடுக்க வேண்டும். எதுவுமே செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்தது போன்று ஆதிவாசிகளாக நாம் இருக்க வேண்டும். இஸ்லாம் ஒருபோதும் இதனை சொல்லித் தரவில்லை. அறிவுக்கு தடை விதிக்கவில்லை, புதிய கண்டுபிடிப்புகளுக்கு தடை விதிக்கவில்லை, நாகரிகங்களுக்கு தடை விதிக்கவில்லை. தடை விதித்திருந்தால் ஒரு பாவமான காரியமாக இருக்க வேண்டும், அல்லது பகைமையையும் விரோதத்தையும் தூண்டக்கூடியவையாக இருக்க வேண்டும். இந்த இரண்டுக்கும் இஸ்லாத்தில் இடம் கிடையாது. ஒரு நல்ல காரியம், அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியம், மனிதனுடைய ஒழுக்கத்தை, முன்னேற்றத்தை தூண்டக்கூடிய ஒரு காரியம் எதுவாக இருந்தாலும் இஸ்லாம் அதற்கு தூண்டுதலாக இருக்கிறதே தவிர தடையாக ஒருபோதும் கிடையாது. தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான். நன்மையின் பால், இறையச்சத்தின் பால் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உதவியாக இருங்கள். பாவத்தின் பால், பகைமையை தூண்டக்கூடிய விடயங்களின் பால் ஒருபோதும் உதவியாக இருக்க வேண்டாம். நன்மை என்று இஸ்லாம் இன்னது இன்னது என்று நமக்கு எல்லை போட்டு தரவில்லை, பொதுவாக சொல்லி இருக்கிறது. நன்மையான காரியம் எதுவாக இருந்தாலும், யார் அதை தோற்றுவித்தாலும் அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் கட்டளை. ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்தை தூண்டக்கூடிய, ஒற்றுமையை தூண்டக்கூடிய, ஒரு நல்ல விஷயத்தை தூண்டக்கூடிய, ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் இஸ்லாத்தில் தடை இல்லை. அதற்கு பாராட்டு உண்டு. அது தொழுகையிலே ஆயினும் சரி, வேறு வணக்க வழிபாடுகளிலே ஆயினும் சரி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே பல சஹாபாக்கள் இரவில் விடிய விடிய தொழுதிருக்கிறார்கள். 1000 ரக்காத்துக்கள் தொழுதிருக்கிறார்கள், 400 ரக்காத்துக்கள் தொழுதிருக்கிறார்கள். இவையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டு அல்ல, அனுமதி பெற்று அல்ல, அவர்களாகவே தொழுதார்கள். சிலர் வருடம் பூராக நோன்பு நோச்சார்கள். சிலர் இது பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் முறையிட்ட போது, உங்களுடைய கண்ணுக்கு ஓய்வு விடுங்கள், உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம், இந்த அளவு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே தவிர, யாரிடம் கேட்டு 1000 ரக்காத் தொழுதாய், இதற்கு அனுமதி தந்தது யார் என்று
பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கவில்லை. மேராஜுக்கு சென்று வந்த பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்டார்கள், பிலாலே, நான் சொர்க்கத்துக்குள் சென்றேன், ஆனால் குரல் அங்கே ஒலிப்பதை கேட்டேன். அவ்வாறு சொர்க்கத்திற்கு எனக்கு முன்னால் செல்வதற்கு நீ செய்த அமல் என்ன என்று கேட்டார்கள். அப்போதுதான் பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் வுது செய்தால் உடனே 2 ரக்காத் சுன்னத் தொழுவேன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்தால் உடனே 2 ரக்காத் தொழ வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தரவில்லை, அப்போது சொல்லவில்லை. இவராகவே அந்த தொழுகையை தொழுதார், தொடர்ச்சியாக தொழுது வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அனுமதி கேட்கவும் இல்லை, தான் தொழுவதாக சொல்லவும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையின் காரணமாக அவர் மற்றவர்களிடம் முந்தி சொர்க்கத்துக்கு சென்ற செய்தியை சோபனமாக சொன்னார்களே தவிர கோபமாக சொல்லவில்லை. தொழுது கொண்டிருக்கிற பொழுது ஒரு சஹாபி சற்று பிந்தி விட்டார், ருகூவிலே வந்து சேர்ந்தார். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பின பின்னால் ஒருவர் ரப்பனா லக்கல் ஹம்து மில்லஸ் ஸமாவாத்தி மில்லல் அர்லி என்ற துஆவை ஓதினார். சத்தமிட்டுத்தான் ஓதினார். தொழுகை முடிந்த பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து இந்த துஆவை ஓதியவர் யார் என்று கேட்டார். நான் தான் யார் ரசூலுல்லாஹ் என்று ஒருவர் சொன்னார். 70க்கும் மேற்பட்ட மலக்குகள் இந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் எடுத்துச் செல்வதற்கு போட்டி போட்டதை நான் கண்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி அந்த துஆவை ஓதினவரை பாராட்டி அதை தொழுகையிலேயே வைத்து விட்டார்கள். மதீனத்து பள்ளிவாசலிலே ஒருவர் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார், ஒரு நீண்ட துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் செவிமடுத்தார்கள். அவர்களுக்கு கடுமையான சந்தோஷம் ஏற்பட்டு விட்டது. பக்கத்தில் நின்றவரிடம் இவர் துஆவை முடித்ததும் என் வீட்டை வந்து சந்தித்து விட்டு செல்லுமாறு சொல்லுங்கள் என்று அவரிடம் படித்து விட்டு சென்று விட்டார்கள். அவர் துஆ ஓதி முடித்த பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை அவரிடம் சொல்ல அவர் வீட்டுக்குள்ளே சென்றார். கை நிறைய தங்கம் அவர்களுக்கு வழங்கினார்கள். அவர் பெற்றுக்கொண்டார். பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு எதற்காக இதை தந்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் வறுமையா இருக்கிறேன், என்னுடைய ஏழ்நிலை உங்களுக்கு தெரிந்து விட்டது, அதற்காக தந்திருப்பீர்கள். இல்லை இல்லை, அதற்காக தரவில்லை. நீங்கள் மிக அருமையான ஒரு துஆவை ஓதினீர்கள், இஸ்முல் ஆலம் நிறைந்த துஆவை ஓதினீர்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான துஆவை ஓதினீர்கள், அதற்காகத்தான் இந்த தங்கம் உங்களுக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். இது போன்ற எடுத்துக்காட்டுகள் ஒன்றல்ல, 100 எடுத்துக்கு சொல்லலாம். சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நோக்கினார்கள், இஸ்லாத்தை சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்கள். நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுமதி பெற்றுத்தான் செய்ய வேண்டும், ஆதாரத்தை கையில் வைத்துக் கொண்டுதான் செய்ய வேண்டும் என்று சஹாபாக்கள் நினைத்தார்களா? இல்லை. ஒரு நல்ல காரியம், அதை செய்வதற்கு அல்லாஹ்விடத்தில் அனுமதி இருக்கிறது,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தந்திருக்கிறார்கள். ஆகவே அதை செய்ய முடியும் என்றுதான் சஹாபாக்கள் நினைத்தார். ஒரு நல்ல காரியம் என்று கருதிவிட்டு பின்னால் அதில் அவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் அதைத்தான் அப்போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகுவார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு விடயம், மதீனாவிலிருந்து சஹாபாக்கள் ஒரு சிறு குழு வர்த்தக நோக்கமாக வெளியூர் சென்றார்கள். ஒரு ஊருக்கு சென்ற போது அவர்களுக்கு பசி, அந்த ஊரிலே அவர்கள் ஊரில் உள்ளவரிடம் உணவு கேட்டார்கள், விருந்து கேட்டார்கள், அவர்கள் கொடுக்கவில்லை. காரணம் அவர்கள் முஸ்லிம் அல்ல. இவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது, கவலையும் வந்தது, பசியோட உறங்கிவிட்டார்கள். அதே இரவு அந்த ஊரில் உள்ள ஒரு தலைவருக்கு ஒரு நட்டுவக்காலி தேள் கொட்டிவிட்டது. விஷமேறி அவர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். விஷத்தை இறக்குவதற்கு மந்திரிப்பது நடைமுறையில் அப்பொழுது இருக்கிறது. அந்த மந்திரம் அவர்களுக்கு தெரியும். மந்திரிப்பது, ஊதி பார்ப்பது, தாயத்தை கட்டுவது, இதுவெல்லாம் அப்போது நடைமுறையில் இருக்கின்றன. விஷத்தை இறக்குகின்ற மந்திரம் தெரிந்தவர் அப்போது அங்கே இருக்கவில்லை. அவர்களுக்கு வேண்டிய சில வைத்தியங்களை செய்தார்கள், அது பலிக்கவும் இல்லை. அவர்கள் யோசிக்கிறார்கள், மதீனாவிலிருந்து வந்திருக்கிறவர்கள் மிகவும் மார்க்க பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், விஷயம் வழங்கினார்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவரிடத்திலே நிச்சயமாக விஷத்தை இறக்குகிற மந்திரம் தெரிந்திருக்க கூடும். அவருடைய உதவியை பெற்று மந்திரித்து விஷத்தை இறக்கி தலைவரை காப்பாற்றுவோம் என்று முடிவு செய்து சஹாபாக்களிடத்திலே வருகிறார்கள். உங்களில் யாராவது விஷம் இறக்குகிற மந்திரம் தெரிந்தவர் இருக்கிறார்களா? அப்போது ஒருவர் சொன்னார், ஆம் தெரியும், மந்திரிப்போம். நிபந்தனை ஒன்று, நாங்கள் உங்களுக்கு உதவி கேட்ட போது, உணவு கேட்ட போது எங்களை நீங்கள் கவனிக்கவில்லை. இப்பொழுது எங்கள் உதவியை நீங்கள் இனாமாக பெற முடியாது. விஷம் இறக்கி உங்களை காப்பாற்ற வேண்டுமாயின் 30 ஆடுகள் கூலி தர வேண்டும். 30 என்ன 300 கொடுப்பதற்கும் அவர்கள் தயார். ஏன், தலைவர் அல்லவா, உயிர் போராட்டம் அல்லவா. சம்மதித்தார்கள். ஒருவர் சென்றார், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஊதினார், விஷம் இறங்கியது. சொன்னபடி ஆட்டை கொடுத்தார்கள், ஆட்டை வாங்கியாச்சு. இப்பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு. ஓதி பார்த்தது சரியா பிழையா என்பதில் அல்ல, அதற்காக எடுத்த கூலி சரியா. குர்ஆனை ஓதிவிட்டு கூலி எடுப்பதற்கு மார்க்கம் அனுமதி இருக்கிறதா என்று கருத்து வேறுபாடு ஏற்பட்டுவிட்டது. சிலர் கூடும் என்றும் சிலர் கூடாது என்றும் கருத்து முரண்பாடு வந்தபோது ஆட்டோடு மதீனாவுக்கு வருகிறார்கள். நடந்த விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகிறார்கள். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்தோடு ஆச்சரியமாக, சூரத்துல் ஃபாத்திஹா மந்திரிக்கிற சூரத் என்பது உங்களுக்கு எப்படி தெரிந்திருந்தது? உண்மையிலேயே இது நோய் நிவாரணி தான், ஓதி பார்க்கிற சூரத்துத்தான், மந்திரிக்கிற சூரத்துத்தான், அதுல எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கின்றன. இந்த ரகசியம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? நான் சொல்லித் தராமலேயே உங்களுக்கு தெரிந்தது எப்படி? அப்போது அந்த சஹாபி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய கலாம் எல்லாவற்றையும் விடவும் உயர்வானது என்று எங்களுக்கு தெரியும். குர்ஆனிலேயே எல்லாவற்றையும் விட சிறப்பான உயர்வான ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா. ஆகவே இதனால் நிச்சயமாக இது நடக்கும் என்று என் மனம் சொன்னது செய்தேன். ஒரு விடயத்தை
அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக் கொள்வதற்கான வழிகளில் முதன்மையானது வஹி. அடுத்தது இல்ஹாம். வஹி நபிமார்களுக்கு மாத்திரம்தான், ஆனால் இல்ஹாம் நபி அல்லாதவர்களுக்கும் உண்டு. அல்லாஹு தஆலா சிலருடைய உள்ளத்திலே சில உண்மைகளை போடுகிறான், உதிப்பாக்குகிறான். அது எல்லோருக்கும் அல்ல, அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் அதனை போட்டான். கூலி எடுப்பது நியாயம் ஆகும் என்ற முடிவையும் தீர்மானத்தையும் ஒரு உள்ளத்திலே போட்டான். ஆனால் அடுத்த உள்ளத்தில் அது விழவில்லை. அதனால் முடிவு செய்ய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பாராட்டினார்கள். நீங்கள் எடுத்தது நியாயம்தான் என்றார்கள். அது சுத்தமான ஹலால் தான் என்றார்கள். அந்த ஹலால் தான் என்பதனை உறுதிப்படுத்தி அவருக்கும் அடுத்தவருக்கும் நியாயப்படுத்துவதற்காக அதில் ஒரு பகுதி எனக்கும் தாருங்கள், நானும் சாப்பிடுகிறேன் என்றார்கள். குர்ஆன் ஓதிவிட்டு இஸ்லாம் அனுமதித்த வகையில் மந்திரித்து ஊதி பார்த்துவிட்டு கூலி எடுப்பது சுத்தமான ஹலால் என்பதனை வாயளவில் அல்ல, தன்னுடைய செயல் மூலமாக அதை சாப்பிட்டு அதை உறுதிப்படுத்தி அவர்களை திருப்திப்படுத்தினார்கள். அத்தொடரில் சொன்னார்கள், கூலி எடுப்பதில் மிக தகுதியானது குர்ஆன் தான். அதிலிருந்து பல சட்டங்களை இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எடுத்தார்கள். நாம் சிந்திக்க வேண்டிய விடயம், மந்திரிக்கிறவர் இருக்கிறாரா என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அனுமதி இல்லாமல், அதற்கான எந்த ஆதாரமுமே அங்கு எடுக்கப்படாமல் சுயமாகவே சஹாபாக்கள் அந்த முடிவை எடுத்தார்கள். ஓதி பார்த்தார்கள், கூலியும் பேசினார்கள். சஹாபாக்கள் இஸ்லாத்தை எப்படி வழங்கி இருந்தார்கள்? செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் செய்கின்ற செயல் எது? நல்லதா கெட்டதா? அதை பற்றித்தான் அவர்கள் சிந்தித்தார்கள். அடுத்த மனிதனுக்கு உதவி செய்வது, அடுத்தவன் கஷ்டத்தை நீக்குவது இஸ்லாத்தில் பாராட்டப்பட்ட ஒன்று. ஆகவே இதை செய்வதற்கு அனுமதி இருக்கிறது என்று அவர்கள் நம்பினார்கள். ஒருவருக்கு நோய் வந்தால், பேபிசாசிகள் பிடித்திருந்தால் ஓதி பார்ப்பது இஸ்லாத்திற்கு முந்தையும் நடைமுறையில் இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். பல துஆக்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நாம் ஓதி பார்க்குகின்ற அந்த விடயம் இஸ்லாத்திற்கு தடையானதாக இருக்கக்கூடாது என்றால், தடை என்றால் இஸ்லாம் சொன்ன அந்த தௌஹீதுக்கு எதிராக இருக்க வேண்டும். சிலைகளை முன்னிறுத்தி, பேபிசாசிகளை முன்னிறுத்தி, அவிடத்திலே இருந்து நேரடியாக உதவிகளை பெறுவதாக வசனங்கள் இல்லாமல் இருந்தால், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை வைத்து, மலக்குகளை திருநாமங்களை வைத்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆக்களை முன்னிறுத்தி அந்த வசனங்கள் அமையுமாயிருந்தால் அதில் தடை இல்லை என்று சஹாபாக்கள் விளங்கி இருந்தார்கள். அந்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் அவ்வாறு செயல்பட்டார்கள். அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உறுதிப்படுத்தினார்கள். கூபாவிலே ஒரு சஹாபி இருந்தார், அறிவாளி, நல்லதொரு காரி, குர்ஆனை தெளிவாக விளங்கி இருந்தவர். அவர்களுக்கு அவர்தான் தொழுவித்துக் கொண்டிருந்தார், இமாமாக இருந்தார். ஆனால் அவர் வழக்கத்துக்கு மாற்றமாக ஒரு நடவடிக்கையில் இறங்கினார்.
சுபஹிலே, லொஹரிலே, சுபஹிலே, அசர், மாரிபிலே, இஷாவிலே சத்தமிட்டு ஓதுகின்ற தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால் ஒரு சூரத்தை ஓதுவார். ஓதிவிட்டு குல் ஹுவல்லாஹ் சூரத்தையும் ஓதுவார். இது ஒவ்வொரு தொழுகையிலும், அதாவது இரவையில் உள்ள அவர் ஒவ்வொரு தொழுகையிலும் செய்கிறார். ஆனால் ஜமாத்தா நடத்தி சத்தமிட்டு தொழுவிக்கின்ற சூரத்து தொழுகையில இது அவர் வழக்கமா செய்கிறார். இது சிலருக்கு கொஞ்சம் அர்ச்சனத்தை ஏற்படுத்தி விட்டது. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை. இவர் ஒவ்வொரு தொழுகையிலையும் இதை ஓதிய நேரத்தை கூடியாக எடுக்கிறார். ஆகவே அவரிடத்திலே போய் சொன்னார்கள், நீங்கள் இப்படி செய்வதை நாங்கள் விரும்பவில்லை. நீங்கள் வழக்கம் போல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுவிக்கிறார்களோ அப்படியே தொழுவிக்க வேண்டும் என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் இப்படித்தான் தொழுவிப்பேன். விரும்பினா எனக்கு பின்னால தொழுங்க, இல்லண்டா வேற ஒரு இமாம எடுத்துக்கோங்க. அவரை விட்டு போட்டு இன்னொரு ஆள் அங்க முன்னிறுத்துறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவரை விட தகுதியான ஆள் வேறு யாருமே இல்லை. இறுதியாக இந்த வழக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே போகிறது. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காரியை, அந்த சஹாபியை அழைத்து, உங்களுடைய ஜமாத்தாக்கள் சொல்வது போல நீங்கள் ஏன் நடக்கக்கூடாது? ஏன் நீங்கள் பிடிவாதமாக குல் ஹுவல்லாஹ் சூரத்தை ஒவ்வொரு ரக்அத்திலேயும் மேலதிகமாக ஓதுகிறீர்கள் என்று கேட்டதற்கு, யா ரசூலுல்லாஹ், நான் அந்த சூரத்தை ஓதுவதை விரும்புகிறேன். அது தஹ்வீதுடைய சூரத், அதை நான் விரும்புகிறேன், என் மனம் விரும்புகிறது, அதனால் ஓதுகிறேன். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? பிஹுப்பிக இய்யா அத்கலகல் ஜன்னah, உம்முடைய அந்த நேசமே உம்மை சொர்க்கத்திற்கு சேர்த்து வைக்கும். ஜமாத்தாக்கள் சொல்வது போல் செயல்படுங்கள் என்று சொல்லி ஓதுவதை தடுத்தார்களா? அவருடைய எண்ணம் நல்ல எண்ணம், அதில் அவருக்கு ஒரு விதமான ஒரு லைஃப் இருக்கிறது, பரவசம் இருக்கிறது. அதனால் அல்லாஹ்வுடைய சூதை அவர் பார்க்கிறார் என்று விளங்கி அதற்கு அனுமதி அவர்கள் கொடுத்தார்கள். கொடுத்தது மாத்திரமல்ல, உம்முடைய அந்த நல்லெண்ணம் தான் உம்மை சொர்க்கத்துக்கு சேர்த்து வைக்கும் என்று சோபனமும் சொன்னார்கள். சிந்தித்து பார்ப்பவன், இஸ்லாம் தெளிவான ஒரு மார்க்கம், ஒரு தெளிவான விளக்கத்தை நமக்கு தந்திருக்கிறது. அந்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் முஸ்லிம் சமுதாயம் வாழ்ந்து வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே பல சஹாபாக்கள் ஃபத்வா கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுதே தீர்ப்பு வழங்கினார்கள். அவ்வாறு தீர்ப்பு வழங்குவதற்கு அனுமதியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கி இருந்தார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யமனுக்கு அனுப்பி குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து ஒரு முடிவு வரவில்லை என்றால் நான் ஆய்வு செய்து தீர்ப்பு சொல்லுவேன் என்று சொன்னபோது அவருக்கு பாராட்டு வழங்கினார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை யமனுக்கு அனுப்பிய போது அவர்களுக்கு இவ்வாறு சொல்லி பாராட்டு தெரிவித்தார்கள். இப்படித்தான் இஸ்லாம் இருந்தது. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள். எப்படி கற்றுக் கொடுத்தார்கள்? தொழுகையுடைய பரந்து 19, அதனுடைய ஷரத்து 10, அதனுடைய சுன்னத்துக்கள் எத்தனை என்று நாம் இப்பொழுது படிப்பது போல் அப்போது அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்களா? இது பரந்து, இது சுன்னத் என்று பிரித்து சொன்னார்களா? சஹாபாக்களும் அப்படி அவர்கள் எண்ணினார்களா, செய்தார்களா? யாராவது ஆதாரம் காட்ட முடியுமா? ஒரே ஒரு விடயத்தை சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுகிறேனோ அதே மாதிரி நீங்கள் தொழுங்கள். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை அவதானித்தார்கள்.
அதன்படி தொழுதார்கள். அவர்கள் உது செய்ததை பார்த்தார்கள், உது செய்தார்கள். ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளுக்கு அங்கு இடம் இருக்கவில்லை. இது ஃபர்லா சுன்னத்தா என்று அவர்கள் நோக்கவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிற பொழுது இறுதி ஹஜ்ஜில் 1,24,000 சஹாபாக்கள் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 10,000 சஹாபாக்கள் மதீனாவிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மக்காவில் வேறு. இவ்வளவு பெருந்தொகை சஹாபாக்களுக்கு மத்தியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நேரடியாக ஹதீஸை கேட்டவர்கள், செயலை பார்த்தவர்கள், வஹி இறங்கியதை கண்டவர்கள் பலர் இருந்தும் கூட மார்க்க தீர்ப்பு சொன்னவர்கள் எத்தனை பேர்? மதீனத்திலே மார்க்க தீர்ப்பு சொல்லுகின்ற, விளக்கம் சொல்லுகின்றவர்கள் எத்தனை பேர்? ஒரு 100 பேராவது இருப்பார்களா? இல்லையே. ஒரு 10-15 பேர் தானே இருந்தார்கள். மார்க்க விளக்கம் சொல்லுகின்ற, தீர்ப்பு சொல்லுகின்றவர்கள் 10-15 பேர் என்றால் அந்த தீர்ப்பை கேட்டு பின்பற்றுகின்றவர்கள் எத்தனை ஆயிரம் பேர்? ஒவ்வொருவரும் தங்களுக்கு விருப்பமான ஒரு அறிஞரை அணுகி அவரிடத்திலே விளக்கத்தை கேட்பார்கள், அதன்படி செயல்படுவார்கள். மதீனத்திலேயே ஒரே பள்ளியில் ஒரே பகுதியில் தொழுகின்றவர்களுக்கு மத்தியிலும் சில முரண்பாடுகள் இருந்தன. யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை, ஒரு பிரச்சனையாக நோக்கவில்லை. சில நேரத்தில் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய தீர்ப்புக்கும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய தீர்ப்புக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய தீர்ப்புக்கும் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய தீர்ப்புக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கும். யாரும் முரண்படவில்லை. யாருக்கு யாருடைய தீர்ப்பு பிடித்ததோ அவர் அதை பற்றி சென்றார். அப்படி என்றால் என்ன கருத்து? தெரியாத ஒருவர் ஒரு தெரிந்தவரை பின்பற்றினால் அதற்கு பேர் தான் தக்லீது. அந்த பின்பற்றுகின்றவருடைய வழிக்குத்தான் பேர் மதுஹபு. இது சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கவில்லையா? எல்லா சஹாபாக்களும் குர்ஆனையும் ஹதீஸையும் முன்வைத்து ஆராய்ந்து அவர்கள் தானாகவே சுயமாக செயல்பட்டார்கள் என்று யாராவது ஒரு மனுஷன் கூற முடியுமா? கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஏதாவது பொது பிரச்சனை வந்தால் கலிஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே போய் கேட்பார்கள். அவர்களுக்கு அந்த விடை தெரிந்தால் சொல்லுவார்கள். அவர்களுக்கு விடை கிடைக்காவிட்டால் நெருக்கமான அறிவுள்ள சஹாபாக்களை கூப்பிட்டு ஆலோசனை செய்வார்கள். அதற்கு பின்னால் அவர்களிடத்திலே விடையை கேட்டு சொல்லுவார்கள். அவரிடத்திலே விடை தெரியாவிட்டால் இன்னும் கொஞ்சம் கூடியவரை கூப்பிட்டு கேட்பார்கள். அங்கும் விடையில்லை என்றால் அவர்களாக சுயமாக இஜ்திஹாத் செய்து சொல்லுவார்கள். இதுதான் நடைமுறை. பின்னால் சஹாபாக்களுடைய காலம் முடிந்து தாபீயினுடைய காலம் வந்தபோது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமீருல் முஃமினீன் அவர் யோசித்தார். குர்ஆன் பதிவில் இருக்கிறது, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்கள் எல்லாம் பதிவில் இல்லை. வாயின் ஊடாக மனதில் ஊடாகத்தான் இருக்கின்றன தவிர எல்லாம் பதிவில் கிடையாது. ஒரு சில ஹதீஸ்களை, ஒரு சில தீர்ப்புகளை ஒரு சிலர் எழுதி வைத்திருந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சில தீர்ப்புகளும் சில தொகுப்புகளும் இருந்தன. ஆயிஷா நாயகத்திலே சில தொகுப்புகள் இருந்தன. இப்படி குறிப்பிட்ட ஒரு சிலத்திலே சில தொகுப்புகள் இருந்தன தவிர
ஒட்டுமொத்தமாக ஹதீதுகள் பதிவில் இல்லை. இதே நிலை நீடித்தால் ஹதீதுகள் அழிந்து போய்விடும். ஹதீதுகள் அழிந்தால் மார்க்க சட்ட திட்டத்தை புரிந்து கொள்கின்ற ஒரு ஆதாரம் இல்லாமல் போய்விடும் என்று கருதி ஹதீதுகளை திரட்டுகின்ற ஒரு குழுவை ஏற்படுத்தினார்கள். ஹதீதுகளை திரட்டுகின்ற, அதை ஆய்வு செய்கின்ற, அதை மக்களுக்கு போதிக்கின்ற ஒரு குழு அப்போது செயல்பட்டுத்தான் வந்தது. அவர்கள் எல்லாவற்றையும் கூப்பிட்டு அதற்கு உத்வேகம் அளிக்கிறார்கள், ஆர்வம் ஊட்டினார்கள், அந்த பணியில் முழுமையாக ஈடுபடுத்தினார்கள். அதனால்தான் கணிசமான ஹதீதுகள் தொகுக்கப்பட்டன. இந்த பணியை செய்த காரணத்தினால்தான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஜத்திதாக இஸ்லாம் அவர்களை சொல்லி காட்டுகிறது. ஒவ்வொரு நூற்றாண்டின் ஆரம்பத்திலும், ஒரு நூற்றாண்டின் முடிவிலிருந்து அடுத்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை புதுப்பிக்கின்ற, உற்சாகமூட்டுகின்ற, குழப்பங்களிலிருந்து ஆட்களை பாதுகாக்கின்ற வழிகேடுகள் இதுதான் என்று சொல்லி சத்தியத்தை எடுத்துச் சொல்லுகின்ற ஒருவர் வந்தே தீர்வார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அடிப்படையில் உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த பணியை செய்தனால் அவர்கள் முதலாம் நூற்றாண்டின் முஜத்திதாக கருதப்படுகிறார்கள். அதற்கு இரண்டாம் நூற்றாண்டின் முஜத்தித். அதற்கு அடுத்ததாக ஹதீஸை திரட்டியவர்கள், அதை பற்றி ஆய்வு செய்தவர்கள் பலர் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களில் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முக்கியமான ஒருவர். அவரை திகழ்த்த ஒரு பெரிய ஒரு அறிவாளி, ஒரு விவேகி, அவருடைய சமகாலத்தில் யாருமே இருக்கவில்லை. ஒரு பெரிய ஒரு புரட்சியை அவர் செய்தார். குர்ஆனிலிருந்து, ஹதீஸிலிருந்து மார்க்க சட்டதிட்டங்களை ஒழுங்குபடுத்தி ஒரு தொகுப்பாக்கி மக்களுக்கு இதானப்பா மார்க்கம் என்று சொன்ன பணி இருக்கிறது. அது பாரிய பணி. கணிசமான ஹதீஸுத்துறை அறிஞர்களை அவர் உருவாக்கினார். மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அபூ ஹனீஃபாவை பற்றி சொல்லுற போது, இப்படிப்பட்ட ஒரு அறிஞரை நான் கண்டதே கிடையாதப்பா. ஒரு மரத்தூணை பார்த்து இது தங்கம் என்று சொல்லி அவர் நிறுவ வேண்டுமாய் அவர் நிறுவிய தீர்வார். அந்த அளவு பெரிய அறிஞர் என்று சொன்னது யார்? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய சிறப்பு பெயர் என்ன? ஒரு படிக்கிற ஒரு மாணவனத்திலே கேளுங்கள். ஒரு ஓ லெவல் படிக்கிற ஒரு மாணவனத்தில் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய சிறப்பு பெயர் என்ன என்று கேளுங்கள். அது என்ன சொல்லுவான்? ஆலிமுல் மதீனா. ஆலிமுல் மதீனா என்ற அந்த சிறப்பு பெயரை அவருக்கு வழங்கியது யார்? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தது யார்? ஒருவருக்கு ஒரு பட்டம் கொடுக்க வேண்டுமாயின் ஒரு அரசாங்க தரப்பில் வர வேண்டும், அல்லது ஒரு சங்கத்தின் ஊடாக வர வேண்டும், அல்லது ஒரு அறிஞர் குலத்தில் இருந்து வர வேண்டும் அல்லவா? ஆனால் அவருக்கு பட்டம் வழங்கிய அவர் பிறக்கத்திற்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் ஆலிமுல் மதீனா என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் பட்டம் சூட்டினார்களே தவிர வேறு யாரும் அல்ல. எப்படி அது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னால் மதீனாவிலே ஒரு ஆலிம் தோன்றுவார். அவரை தேடி மிக மிக தூரத்தில் இருந்தெல்லாம் ஒட்டகத்திலே மக்கள் வருவார்கள். மிக தூரத்திலிருந்து ஒட்டகத்தினுடைய பிட்டு மடிக்கிற அளவு, அதாவது மிக தூரத்தில் இருந்தெல்லாம் அறிவை படிக்க மதீனாவுக்கு வருவார்கள். ஆனால் மதீனாவில்
ஆலிமுல் மதீனாவை தவிர வேறு ஒருவரும் ஒரு சிறந்தவராக இருக்க மாட்டார். அவரிடத்தில் வந்துதான் ஹதீஸை படித்து விட்டு செல்லுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹுடைய காலத்தில் அவர்கள் மதீனத்திலே பள்ளிவாசலில் அமர்ந்து ஹதீஸ் போதித்துக் கொண்டிருந்தார்கள். அவரிடத்தில் ஹதீஸை படிக்க வேண்டும் என்பதற்காக ரஷ்யாவிலிருந்து, ஈரானிலிருந்து, பகதாதிலிருந்து, கூபாவிலிருந்து, சீரியாவிலிருந்து, இன்னும் எவ்வளவோ தூரமான பகுதியிலிருந்தெல்லாம் மக்கள் மதீனாவுக்கு படையெடுத்து அவரிடத்தில் இருந்துதான் படித்துவிட்டு சென்றார்கள். மதீனா நிறைய ஒட்டகம் கட்டப்பட்டிருக்கும். ரஷ்யாவில் இருந்து வந்தவருடைய ஒட்டகம், சீரியாவில் இருந்து வந்தவருடைய ஒட்டகம், ஈரானிலிருந்து வந்தவருடைய ஒட்டகம், இப்படி தூரத்தில் இருந்தெல்லாம் ஒட்டகத்தில் குதிரையில் வந்து மதீனாவில் தங்கி இருந்து ஹதீஸை கற்றுவிட்டு செல்வார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரையில் அவர்களை தவிர வேறு ஒருவர் அங்கு ஹதீஸ் துறையில் உயர்ந்தவராக, பாடம் சொல்லிக் கொடுத்தவராக, மக்கள் தேடி வந்து கால் மடித்து பாடம் படித்த வேறு எவரும் இருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறியது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டிய அந்த அறிஞர் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்று அப்போதே எல்லோரும் இனம் கண்டு அவருக்கு அந்த பட்டத்தை சூட்டினார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்வை தவிர்த்து வேறு எவரையும் ஆலிமுல் மதீனா என்று யாரும் சொல்வதில்லை. தௌஹீத் ஜமாத்தினிடத்தில் கேட்டாலும் ஆலிமுல் மதீனா இமாம் மாலிக் என்றுதான் சொல்வார்கள். ஏகால பாட்டி ஜமாத்தில் முஸ்லிம்களிடத்தில் கேட்டாலும் புத்தி இருந்தால் அப்படித்தான் சொல்லுவார்கள். இது உண்மை வரலாறு. திருமதியிலே வருகின்ற ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த ஒரு அறிஞர் தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் குறைஷின் குலத்திலே ஒரு அறிஞர் தோன்றுவார். உலகத்தின் எல்லா பகுதியிலும் அறிவால் அந்த பகுதியை அவர் அலங்கரிப்பார், நிரப்பி வைப்பார். குறைஷி குலத்திலே 2 அறிஞர்கள் தோன்றினார்கள். ஒன்று அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அவர்கள் மதீனாவிலே இருந்து கொண்டு மார்க்க தீர்ப்பு வழங்கினார்கள். அவருக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க விளக்கத்தை கொடு, குர்ஆனுடைய விளக்கத்தை கொடு என்று தலையில் கையை வைத்து துஆ செய்தார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய அறிஞராக அவர்கள் விளங்கினார்கள். ஆனால் அவர்களை பின்பற்றியவர்கள் உலகம் பூராக இருக்கவில்லை. அந்த குலத்தில் தான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் பிறந்தார்கள். மக்கத்தில் மார்க்கத்தை கற்றுவிட்டு மதீனாவுக்கு சென்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்விடத்திலே மார்க்கத்தை படித்து அதற்கு பின்னால் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ்வுடைய மாணவர் முஹம்மது ரஹிமஹுல்லாஹ், அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ் ஆகிய இருவரிடத்திலேயும் மார்க்கத்தையும் ஹதீஸையும் கற்றுவிட்டு அதற்கு பின்னால் குர்ஆனிலிருந்து சட்டத்தை எப்படி வகுப்பது, ஹதீஸிலிருந்து சட்டங்கள் எப்படி எடுப்பது என்ற விதியை உலகத்திற்கு முதலாக எழுதியவர் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ்வுடைய காலத்தில் அவர்களை நிகழ்த்த வேறு அறிஞர் யாருமே இருக்கவில்லை. அதனால் தான் சட்ட மேதை இமாம் ஷாஃபி என்று வரலாறும் அறிஞர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 4 வருஷத்திற்குள் ஹிஜ்ரி 200 204 இந்த பெரியதொரு சாதனை நிகழ்த்தினார்கள். குர்ஆனை எப்படி விளங்குவது, ஹதீஸை எப்படி விளங்குவது, ஒரு ஹதீஸை சஹீஹ் லைவ் என்று சொல்வதாயின் அதற்கான விதிமுறை என்ன என்ற யாப்பை உலகத்துக்கு முதல் வழங்கியது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். இந்த அரும்பெரும் பணியை செய்த காரணத்தினால் தான்
அவர்களை 2வது நூற்றாண்டின் முஜத்திதாக, இஸ்லாத்தின் வரலாற்றில் 2வது முஜத்திதாக அவர்களை இஸ்லாமிய உலகம் இனம் கண்டது. அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்தில் ஹதீஸை படித்தவர், விளக்கத்தை கற்றுக்கொண்டவர். அபூ ஹனீஃபா இமாம் ஒரு பெரிய அறிஞர். அவரை நிகழ்த்த அறிஞர் இருக்கவில்லை. அதனால் ஹாரூன் ரஷீத் அவரை அழைத்து பிரதம நீதியரசராக நீங்க தான் இருக்க வேண்டும் என்று பட்டத்தை கொடுத்தார். ஜேபி பட்டத்துக்கு நம்மாக்கள் அலைகிற அலைச்சல் அல்லாஹ் ஒருத்தருக்கு தெரியும். ஒரு அஞ்சத்துக்கும் பெருமதி இல்லாத இது பிரதம நீதியரசர் பதவியை அவர் அழைத்து கொடுக்கிறார். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் அதற்கு தகுதி இல்லை. அவர் சொல்றார், உங்களை விட தகுதியானால் வேறு யாருமே இல்லை, நீங்க தான் எடுக்கணும். அப்ப நான் பொய் சொல்றேனா? பொய் சொல்றவாள் எப்படி இந்த தகுதிக்கு பொருத்தம் இல்ல, நீங்க வேணுமென்று இது மறுக்கிறீங்க. சிறையில போட்டார். எதற்காக? பதவிய பாடம் எடுக்க சொல்லி. அவர் வேணாண்டு சொல்லியும் சிறை தண்டனை. சிறையில இருப்பது பிரச்சனை இல்ல, அரசாங்கத்துக்கு கீழே நான் நீதி செலுத்துறதுக்கு தயார் இல்ல. ஏன்? சில நேரம் அதுல பிரச்சனை வரலாம், அரசாங்கத்துக்கு சார்பா வரலாம். நான் அல்லாஹ்வுக்கு பயந்த மனுஷன் என்று ஒண்ணாண்டார். அப்ப எடுக்க சொல்லி அவருக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் சவுக்கடி. அவர் சவுக்கடியா வாங்கிக்கிட்டு நான் இந்த பதவிக்கிட்ட போக மாட்டேன்டார். கடைசி அடி கூடி 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 சிறையிலேயே சவுக்கடி பட்டே மௌத்தா ஷஹீதா போனார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்ப அவர் மனதில் இருந்தது என்ன? பண ஆசையா, பதவி ஆசையா, அல்லாஹ்வை பற்றிய அச்சமா? அல்லாஹ்வை பற்றிய அச்சம் எந்த அளவுக்கு அவருக்கு இருந்திருக்கணும்? உயிர் போற அளவு சவுக்கடி பட்டு தன் வேதனையை சித்திரவதையை தாங்கிக்கிட்டு அவர் இதற்கு உடன்படாம இருந்திருந்தால் அல்லாஹ்வை பற்றிய அச்சம் எந்த அளவு அவருடைய மனதில் இருந்திருக்க வேண்டும்? அவர்தான் இமாமுல் ஆலம். இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ்வுடைய நிலைமை என்ன? குர்ஆன் படைக்கப்பட்டது என்று அரசாங்க தரப்பாலையும் அவருக்கு வாழ்பிடிக்கிற ஆட்களாலையும் கருத்துக்கள் முன்வைத்த போது அல்லாஹ்வுக்கு கையிருக்கிய முகம் இருக்கிறது என்று சொன்ன போது அப்படி அல்ல என்று அவர் கடுமையா எதிர்த்து வாதாடி கணிசமான சித்திரவதைக்கு உட்பட்டு அடி வாங்கியே மௌத்தா போனார். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய நிலைமை என்ன? இதே நிலை. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய நிலை என்ன? இதே நிலை. கடைசியாக புகாரி இமாமை கூப்பிட்டு வீட்டில வைத்து ஆதரிப்பதற்கு ஆளே இல்லாத நிலையில், யா அல்லாஹ், பூமி விசாலம் தான் அறிவேன், ஆனால் எனக்கு சுருங்கி விட்டது, என் உயிரை இடு என்று துஆ கேட்டார்கள், வஃபாத்தானார்கள். இவர்கள் எல்லாம் யார்? பணத்துக்கு ஆசைப்பட்டவர்களா? பதவிக்கு ஆசைப்பட்டவர்களா? மௌஸ்துதியாக செயல்பட்டவர்களா? வரலாறில் எங்கேயாவது யாராவது காட்ட முடியுமா? இல்லை. அல்லாஹ்வுக்கு பயந்தவர்கள், மார்க்க தெளிவு சட்டத்திட்டத்தை தெளிவாக கச்சிதமாக தெரிந்தவர்கள், எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், எல்லோராலும் பின்பற்றப்பட்டவர்கள். அவர்களை நாம் பின்பற்றுகிறோம். ஆலிமுல் குரைஷ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அறிஞர் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹை தவிர வேறு எவரும் குரைஷ் குலத்தில் அவர்களை மிகச் ஒரு அறிஞர் வரவில்லை என்ற காரணத்தினாலும் அவர்களை பின்பற்றுகின்ற உலகத்தின் எல்லா பகுதியிலும் நிறைந்திருந்த காரணத்தினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஆலிமுல் குரைஷ் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் என்று எல்லோரும் ஏற்று அப்போதே முடிவெடுத்து அவர்களுக்கு அந்த பட்டத்தை கொடுத்தார்கள்.
1200 ஆண்டுகளாக உலகம் அறிஞர் உலகம் ஆலிமுல் குரைஷ் ஆலிமுல் மதீனா என்ற சிறப்பு பெயரை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தீர்க்க தரிசனத்தை மெய்ப்பித்து இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டிய அறிஞர் பிழையானவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டிய அறிஞர் வழிகாடானவர் என்று 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு குழு சொல்ல வந்திருக்கிறது என்றால் அதற்கான காரணம் என்ன என்றுதான் நாம் தேட வேண்டும். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் முன்கித் மினல் ஸலால் என்ற நூலிலே அழகான ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். ஒரு திட்டவட்டமான உண்மையில் ஒரு மூமின் சந்தேகப்படக்கூடாது. 2 என்பது திட்டவட்டமான கணித முடிவு. அது 5 நாள் என்று ஒருவன் சொல்லி அதை நிரூபிக்க ஒரு வித்தையை காட்டினால், ஒரு விளக்கத்தை சொன்னால் தான் ஏற்றுக்கொண்ட முடிவிலிருந்து ஒருபோதும் மாறக்கூடாது. இவனுடைய அந்த வித்தையில் இருக்கக்கூடிய தந்திரம் என்ன என்றுதான் நாம் சிந்திக்க வேண்டும். இவனுடைய பேச்சினுடைய வேகம், அதனுடைய தந்திரம் என்ன என்றுதான் நாம் நோக்க வேண்டும். உண்மையில் சந்தேகப்படக்கூடாது. 1200 ஆண்டுகளாக ஒட்டுமொத்தமாக உலக முஸ்லிம் சமுதாயம் நல்லவர் என்று, அறிஞர் என்று, சரியான முடிவை சொல்கின்றவர் என்று ஏற்று நடக்கின்றவர்களை பிழையானவர்கள் என்று யாராவது சொன்னால் இவர்களை பின்பற்றிய அவ்வளவு பேரும் முட்டாள், நாங்க மட்டும்தான் புத்திசாலி என்று சொல்வது என்ன நியாயம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவர்கள் எடுத்த முடிவெல்லாம் பிழை. எங்கோ தஜ்ஜாலுக்கு கிட்ட இருக்கின்ற ஒருத்தன் சொல்வது சரி என்று சொன்னால் அதில் என்ன நியாயம், உண்மை இருக்கிறது? வர வர அறிவு கூடுமா குறையுமா? வர வர தீமை கூடுமா குறையுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலிருந்து பின்னோக்கி வருகின்ற ஒவ்வொரு நாளும் பூரணையிலிருந்து அமாவாசை நோக்கி செல்கின்ற நாட்களை போன்றது. பூரணைக்கு பின்னால் வருகின்ற ஒவ்வொரு நாளும் வெளிச்சம் கூடிய நாளா, இருள் கூடிய நாளா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் வருகின்ற ஒவ்வொரு நாளும் கியாமத்து நாளை நெருங்குகின்ற நாள், தஜ்ஜாலை நெருங்குகின்ற நாள். அது ஒருபோதும் நிச்சயமாக ஒரு நல்ல நாளாக இருக்க முடியாது. அது எப்படி இருக்க முடியும்? அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யத்தி ஸமானுன் இல்லல்லதி பஅதஹு ஷர்ரும் மின். பின்னால் வருகின்ற ஒவ்வொரு நாளும் முந்திய நாளை விட தீமை கூடிய நாள் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலிருந்து 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் நாம் இப்போது இருக்கிறோம். இமாம்கள் 200-250 ஆண்டுகளுக்கு உள்ளிருந்தார்கள். அப்ப தீமை கூடிய நாள் நாம் இருக்கிற நாளா, அவர்கள் இருந்த நாளா? வருகின்ற ஒவ்வொரு நாளும் அறிவு குறைந்து முட்டாள்தனம் கூடுகிற நாளாகத்தான் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 250 ஆண்டுகளுக்குள் இருந்தவர்கள் அறிவு குறைந்தவர்களா, 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் இருந்தவர்கள் அறிவு கூடியவர்களா? 3 நூற்றாண்டுகள் தான் உண்மையான காலம். ஒரு பொய் உண்மையாகாத காலம். அதற்கு பின்னால் பொய் வந்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கைருல் குரூனி கர்னி ثم الذين يلونهم ثم الذين يلونهم ثم فسد الفتنة. காலத்தில் சிறந்தது எனது காலம், சஹாபாக்கள் காலம். அதற்கடுத்த காலம் தாபீங்கள் காலம், அதற்கடுத்த காலம் தபஅத் தாபீங்கள் காலம். இதற்கு பின்னால் ஃபித்னா வந்துவிடும், பொய்யும் பறந்துவிடும் என்று
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை கண்டவனுக்கு சோபனம், என்னை கண்டவனை கண்டவனுக்கு சோபனம், என்னை கண்டவனை கண்டவனுக்கு சோபனம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தூபா லிமன் ரஆனி வராமன் ரஆனி வராமன் ரஆனி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல காலம் என்றும், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சோபனத்தை பெற்றவர்கள், அறிவிலே கூடியவர்கள், அல்லாஹ்வை அதிகம் அஞ்சியவர்கள், பதவி பட்டத்துக்காக பணத்துக்காக விலை போகாதவர்கள், விளையானவர்கள், இவற்றுக்கெல்லாம் நாயின் நாக்கை போன்று தொங்க போட்டு விட்டு அலைகின்ற இந்த வழிகேடர்கள் தூயவர்கள். புத்தி ஒத்துக்கொள்கிறதா? ஈமான் விசுவாசிக்கிறதா? நிதானமாக சிந்தியுங்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான்? யாரை பின்பற்ற சொல்லுகிறான், யாரை பின்பற்றக் கூடாது என்று சொல்லுகிறான். யாரை பின்பற்ற சொல்லுகிறான், யாரை பின்பற்றக் கூடாது என்று சொல்கிறான். வலா துதிகு மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் ஸிக்ரினா. எம்முடைய நினைவை விட்டு எம்மை பற்றிய அச்சம் இல்லாமல் இருக்கின்றவர்களை ஒருபோதும் நீ பின்பற்றாதே. அல்லாஹ்வை பற்றிய பயம் இல்லாதவர்கள், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாதவர்கள், அல்லாஹ்வை பற்றிய எண்ணமே நினைவே இல்லாத, சிக்கிர செய்யாத அந்த கூட்டத்தை ஒருபோதும் நீ பின்பற்றாதே. காரணம் என்ன? அல்லாஹ்வை எவன் சிக்கிர செய்வதை வெறுக்கிறானோ ஷைத்தானை அவனுக்கு நாம் வழிகாட்டியாக்கி விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஷைத்தானுடைய வேலை என்ன? ஷைத்தானுடைய வேலை என்ன? பகைமையை ஏற்படுத்துவது, விரோதங்களை உருவாக்குவது, பெருமை அடிப்பது, அடுத்தவர்களை குறை காண்பது. இதுதான் ஷைத்தானுடைய வேலை. நல்ல ஞாபகத்திலே இந்த வேலை யாரிடமிருந்து இப்பொழுது வருகிறது? இமாம்களில் யாராவது ஒருவர் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும், வேறு யாரையும் பின்பற்றக் கூடாது என்று தடுத்தார்களா? இன்றைக்கும் 1200 ஆண்டுகள் கழிந்த பின்னாலும் ஹனபி மதுஹப் பள்ளியிலே ஷாபிக்காரன் தொழுகிறான். ஷாபு மதுஹப் இமாமுக்கு பின்னாலே ஹனபி இமாம் பின்பற்றுகிறவன் தொழுகிறான். ஒரு வேற்றுமை இல்லை, ஒருவரை ஒருவர் குறை காணவில்லை. ஷாபி மதுஹப்பை பின்பற்றுகிற நாம் மாலிக் இமாமே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்கிறோம். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா இமாமே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்கிறோம். நம்மிடத்திலே வேற்றுமை இல்லை, பகைமை இல்லை. ஆனால் அல்லாஹ்வை திக்ர் செய்யாத, திக்ர் செய்வதை விரும்பாத இந்த கூட்டம், இந்த கூட்டத்தினால் ஏற்பட்டிருப்பதென்ன? ஷைத்தான் யாருக்கு வழிகாட்டியா இருப்பானோ அவர்களால் ஒற்றுமை வராது, ஒழுக்கம் ஓப்பாது, மரியாதை வராது. அங்கே பகைமை இருக்கும், பிளவு இருக்கும், அனைத்து மோசமான செயல்களும் இருக்கும். தௌஹீத் ஜமாத்தால் இல்லையா? ஜமாத்துல் முஸ்லிமினால் இல்லையா? நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில், கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எல்லை கோடாக இருக்கின்ற களியாக்காவளையிலே ஒரு விவாதம் நடந்தது. அநேகமானவர்கள் அந்த விவாதத்தை பார்த்திருப்பார்கள். அந்த விவாதத்திலே
இன்றைய தௌஹீத் ஜமாத்தினரின் பெரிய தலைவர் என்று போற்றி புகழ்ந்த முஜத்தித் என்று சொன்ன அந்த பிஜே கலந்து கொண்டவர். இந்த பிஜே ஜெயினுல் ஆபிதீன் என்கிறவர் பெரிய புனிதவான் போல் அவரத்தில் தன்னை காட்டிக் கொண்டார். அவரை வாயிலிருந்து வந்ததெல்லாம் என்ன என்றால், ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் ஒரு பொம்புல புரட்சி நவுதுபில்லா. அவரு சின்ன பிள்ளைய லவ் பண்ணினாரு அல்லது மோசமாக தொடவினாரு, அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாருன்னு அசிங்கமா பேசினார். எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அல்லாஹ் சொல்றான், என்ற ஒலிய ஒருவன் அவமானப்படுத்தினால் நான் அவனோட போர் கொடுப்பேன். உடனே அல்லாஹ் போர் கொடுத்துட்டான். அதே நாளையில அவன் ஒரு பொம்பளையோடு ஷாவுல் ஹமீது நாயத்தை தொடர்படுத்தி அசிங்கமாக பேசினான். இப்படி பேசிய அந்த பிஜே, அதுல கலந்து கொண்டு சண்டியன் மாதிரி பேசிய பாக்கர், அதே நாள் கோட்டாருக்கு போய் ஒரு பொம்பளையோட படுத்து போட்டு போறியாங்க. 2 பேரும். இதை அம்பலப்படுத்துறது யாரு? அவங்கதான், வேற யாருமே இல்லை. கிட்டத்துல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. இந்த விஷயம் அம்பலமாகி பெரியது பூதாகரமாகி இவங்களுக்கு காசு கொடுக்கிற துபாயில் உள்ள அந்த குழு இவங்களுக்கு கடிதம் எழுது. இதை சொல்லல, இணைக்கு பீஸ் வீடியோ பீஸ் இணைத்த கைதறிக்கு இருந்துதான் சொல்லலாம். கோட்டார் இந்த விவாதம் நடந்த பின்னால் இவர் 2 பேரும் இந்த மாதிரி நடந்து கொண்டாங்க. பிஜே தந்த ஆபீஸில் ஒரு பொம்பளைய தினசரி வச்சுக்கிட்டு மோசமா நடத்திக்கிட்டாரு. பாக்கர் ஷக்கீலா என்ற பொம்பளையோட மிச்சம் மோசமாக நடந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு சரியான முடிவு எடுக்கலன்னு சொன்னா நாங்க இதை அம்பலப்படுத்துவோம் என்று ஒரு நீண்ட கடிதம் இது அனுப்பினுடனே இவளுக்கு பெரிய சிக்கல். காசி வாரத பாதுகாக்கிறது எப்படி? இல்லைன்னா இவங்க அம்பலப்படுத்துவான்னு சொல்றாங்க, இதை தடுக்கிற எப்படி? இதுக்கு ஒரு மந்திர ஆலோசனை அவரோட ஆக்கலாம் சேர்ந்து மெட்ராஸ்ல அவரோட ஆபீஸ்ல கூட்டிக்கிட்டு கதைச்சாங்க. அதுல ஒருவர் அந்த கடிதத்தை அப்படியே வாசித்தார். அந்த கடிதத்துல பிஜே பற்றி பொம்பளையோட மோசமா நடக்கிறதாக எங்களுக்கு வர தகவல் போல வேற யார் விஷயத்திலையும் வரல. ஆக மோசமா இருக்குது, இது என்ன தேவை, மோசமா கீழ்த்தரமான வேலை என்று சொல்ல போட்டு இனி பாக்கிற பிரச்சனையும் பேசுறார். நீ பாக்கர் சொல்றாரு, நான் அப்படி நடக்கல, சத்தியம் பண்ண. என்னதான் சத்தியம் பண்றா? இனி இது 100க்கு 100 உண்மையான விஷயம். யாருகிட்ட நடிக்கிற? ஆகவே உன்னை நாங்க விளக்க போறோம். அப்ப நான் மட்டுமா செஞ்சேன், நீ செய்ய இல்லையாண்டு இவர். இது நீண்ட கதை, ஒரு பெரிய ராமா 3 மணித்தியானது பேசி கிட்டத்தட்ட ஒரு படம், செக்சுவல் படம் பாருங்கள். இதுதான் நம்ம ஆட்களுக்கு இவங்களுக்கு இடையில உள்ள வித்தியாசம். நம்ம நாட்டில் ஒருவர் இருந்தார், கரடிக்குழியில ஷாவுல் ஹமீத் என்று சொல்லி. அவர்தான் இலங்கையில இந்த தௌஹீத் ஜமாத்தை முன்னுக்கு கொண்டு வந்து பெருசா வளர்த்தல பெரிய லீடர்ல ஒருவர். இந்த கேட்டு கிரிப்பாங்க தெரியும். அந்த மனுஷன் கரடிக்குழியில தாராபுரத்தில தந்த மாநில மகளை கல்யாணம் முடிச்சுக்கிருந்தார். அந்த பொம்பை கொஞ்சம் கருப்பு. கொஞ்சம் காலம் போனதுக்கு பின்னால பாலமுறையில ஒளிவில் பாலமனை எங்கட ஊரு பக்கத்துல டைலர் வெள்ளத்தம்பி என்ற ஆள் இருந்தார். அவரை பிள்ளையெல்லாம் நல்ல வடிவான ஆட்கள். இங்கால கிடந்து ஒருத்தன் எங்கேயே போய் அந்த பிள்ளைய கடத்திக்கிட்டு தான் கடத்திக்கிட்டு மன்னாருக்கு தான் போனான். மன்னாருக்கு போய் சிலாவத்துறை பக்கத்துல கரடிக்குழி போய்தான். கரடிக்குழியில இவர் தான் பெரிய அங்க ராசா. இவர் அங்காலையும் இங்காலையும் பார்த்தார். இங்கால தந்த பொண்டாட்டிய பார்த்தார் கருத்த பொம்புல. இங்கால பார்த்தார் கொண்டு வந்தது பூர்ணமான சந்திரன் மாதிரி வெள்ள பொம்புல. இதை இவன் வச்சிருக்கிறதா? இது என்ன நியாயம் இல்லாத வேலை, நம்மளோட ஊருக்கு கொண்டு வந்திருக்கான். இதை விட்டு போட்டு நாம இருந்தா 100 வருஷத்துல கோம விட்டு நாம பிரிஞ்ச மாதிரி ஆயிரும் என்று நினைச்சு உடனே அவனை பயங்காட்டி விரிச்சு போட்டு பொம்பளையை பறிச்செடுத்துட்டார். பொம்பளையை பறிச்சு எடுத்த உடனே ஏற்கனவே சட்டபூர்வமாக பொம்பளை பிரச்சனைப்பட்டு
அதை உடனே தலாக்கட்டினார். கடைசி வரைக்கும் அந்த பொங்கலோடு தான் இருந்தார். இதுதான் கூட ஒழுக்க பிரச்சனை, இவதான் கூட லட்சணம், இதுதான் கூட மார்க்க பக்தி. எவ்வளவு கேவலமானவர்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றணும் என்று சொல்றார்கள். ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு கேவலம். இலங்கையில பிரிட்டிஷா சுத்தி திருந்தார் ஒரு உள்ள மாப்பிள்ள பதூது மௌலவி என்று. இவர் இப்ப நாட்டுல இல்ல, லண்டனுக்கு போயிட்டார். ஏன் போனார்? ஒரு பொம்பளையோட மோசமா நடந்தார், முடிபட்டது, நோட்டீஸ் வந்துச்சு, அவமானம் ஆயிட்டு உடனே லண்டனுக்கு போயிட்டார். இப்படி இவர்களுக்கு பின்னால் ஒவ்வொரு கதையும் ஒளிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட பொம்பளை புரக்கிகள் பணத்துக்காக தன்னை மார்க்கத்தையும் ஈமானையும் விட்ட இந்த கேடு கட்டவர்கள் இமாம்களை குறை கூறுகிறார்கள் என்றால் இவர்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இவர்கள்